ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான். பட் இதில் வந்து சில சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது யார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறதுனா ஒரு 85-90 ஏஜ் கிட்ட ஆக போகுது. பட் ஸ்டில் அவங்க செஞ்சால் தான் தாத்தாக்கு பிடிக்கும். ஸோ அப்படி என்ன பாட்டி கையில் இருக்குது அப்படின்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த சீக்ரெட்ஸ் எனக்கு சொன்னாங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 kg 1 to 1.5 kg வெயிட் உள்ள ஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு நான் போய் வாங்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு. ஸோ இதை நான் குரோம்பேட்டில் ஒரு பெரிய ஹோல்சேல் மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து இந்த மீன் வந்து கொடுவா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 1.5 kg கிட்டே இருந்தது. ஸோ இதை அங்கேயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க கட் பண்ணுற மாதிரி நமக்கு கட் பண்ண வராதுல்ல. ஸோ அதனால் நம்ம பாதியாக அதை வந்து பிரிச்சுட்டு கிரேவிக்கு கொஞ்சமும் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு வாங்கிட்டா அவங்க வந்து நமக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட சொல்லியிருந்தேன் அந்த ஆஃபில். ஏன்னா குழந்தைங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி மட்டும் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வாங்கிட்டேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நாகல்கேணி ஏரியாவில் இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் கம்மி ரேட்டுக்கே. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வெங்காயமும் ஒரு 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, சீரகம், அடுத்து கருவேப்பிலை. ஓகேவா? இந்த 5 பொருளையும் எடுத்தாச்சு. ஓகேவா? எடுத்துகிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றாமல் இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன்னா தெரியுதா க்ரீன் கலரில் ஒரு மசாலா மாதிரி ரெடி ஆகும். இதுதான் வந்து அந்த ஃபிஷ்க்கு கம்ப்ளீட்டாக டேஸ்ட் கொடுக்கறது. ஸோ இப்போ இந்த பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலாவை நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூடவே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மஞ்சத்தூள் ஒரு ஆஃப்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபிஷ் வாஷ் பண்ணும் போதே அதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டாச்சு. இப்போ கூடவே மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பிளெயின் சில்லி பவுடர் கிடையாது. நம்ம குழம்புக்கெல்லாம் போடுவோம்ல தனியா மிளகாத்தூள்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ. ஸோ நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். அப்புறமா எவ்வளோ தேவையோ உப்பையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ உப்பு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து உப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த மசாலாவை நம்ம ஃபிஷ்ஷில் வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு மீனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்னா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அதை இந்த மசாலாவில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபிஷ் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அங்கே வாங்கினது. ஸோ எடுத்து அந்த மசாலாவை கையில் எடுத்து எல்லா ஃபிஷ் மேலேயும் 2 பக்கமும் பண்ணுற மாதிரி நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். சரியா? ஸோ இப்போ அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் எவ்வளோ தான் சூப்பராக சமைச்சு எங்கள் தாத்தா கொடுத்தா கூட அவங்க இப்போ வரைக்கும் எங்கள் பாட்டி சரி இந்த ஸ்டைல் தான் வேணும் அப்படின்வாங்க. ஸோ அதனால தான் சரி ஏதோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டது இதை. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக மேரினேட் பண்ணி வச்சாச்சு. மினிமம் ஒரு 20 to 30 minutes கம்ப்ளீட்டாக இதை வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு ஃபேன் கிளியோ அப்படியே வச்சுடுங்க. ஒரு 30 minutes இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலாலாம் கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே ஊறிடும். சரிங்களா? இப்போ இந்த சைடில் சும்மா நம்ம தோசைக்கல்ல நார்மலாக நம்ம போட்டு பொரிப்போம்ல, டீப் ஃப்ரை வந்து இதுக்கு செட் ஆகாது. பிகாஸ் ஆனியன்லாம் நம்ம அரைச்சிருக்கிறதுனால டீப் ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் இந்த மசாலாவுக்கு. ஸோ எண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மீனாக எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ இது மாதிரி பண்ணும்போது அந்த கிரேவி இருக்குது பார்த்திங்களா மேலே அந்த மசாலா, தட் இஸ் அந்த மசாலாலேயே சாப்பாடை வந்து குழந்தைங்களுக்கு கூட ஊட்டிடலாம். அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக ஒரு மசாலாவாக இருக்கும். நீங்கள் ஒரு தனியாக ஒரு குழம்பு தேடவே தேவை இருக்காது. அந்த மசாலா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ வறுக்கிறதுலாம் ஒன்றும் பெருசு இல்லைல்ல, எல்லாேருக்கும் தெரியும். நார்மலாக தவாவில் எப்படி வறுப்போமோ உங்களோட ஸ்டைலில் நீங்கள் வறுத்துக்கோங்க. ஸோ ஸ்மெல் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எங்களோட வீட்டோட ஃபஸ்ட்டு விக்கெட் அவுட். ஸோ வந்தாச்சு கிச்சனுக்கு. பூனை வந்து ஸ்மெல்க்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்துருச்சு. இதோட பேர் வந்து ஜாய், இது பேர். ஸோ ஃபஸ்ட்டு டிக்கெட்டை அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மீன் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம உங்களுக்கு தெரியும்ல அதில் எப்போ நல்லா பொரிஞ்ச மாதிரி இருக்குல்ல அது வரைக்கும் நம்ம டீப் ஃப்ரை எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா மசாலா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு? பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரு சிக்கன்லாம் க்ரில் பண்ணும் போது இருக்கும் பார்த்திங்களா மேலே, அந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. க்ளோஸ்அப்பில் கூட நான் காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிள் தான். ஆனால் 5 இன்க்ரீடியன்ட் மட்டும் கரெக்டான அளவு எடுத்து அரைச்சி மசாலா அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸோ எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு இனிமேல் அசத்துங்க, ஓகேவா? ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, ஸோ என்ஜாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.